வணக்கம் மக்களே! நான் உங்க ஈரோடு பிளாக் பையன். இன்னைக்கு வீட்லயே சாம்பிராணி தயாரிக்கலாம் வாங்க. சாம்பிராணி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமிக்கு வச்ச பழைய பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதில உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். நம்ம பழைய பூவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சாமிக்கு சாத்துனதும் சாமியோடது தான்றத மறந்துறாதீங்க. நான் இன்னைக்கு பன்னீர் ரோஜா, செவந்திப்பூ, அருகம்புல் 3 பொருள் எடுத்திருக்கேன். அந்த பூக்கள நிழல்லயே 2 நாளுக்கு நல்லாவே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட உங்களுக்கு வாசனை பொருள்னு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போடலாம். ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது. என்கிட்ட பச்சை கற்பூரமும், ஜவ்வாதும் இல்ல. அதனால வெறும் கற்பூரம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து அந்த காஞ்சு போன பூக்கள போட்டு நல்லா பொடியாவே அரைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் அப்புறம் நெய் இது 2மே கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் மட்டும் இருந்துச்சு. அத ஊத்தி நல்லா பெசஞ்சுக்கிறேன். மனசுல சப்பாத்தி மாவு பெசைறோம் அப்படின்னு நினைச்சுட்டு பெசைங்க. அப்பதான் அது கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரும். எத்தனையோ டைப்ல இருக்கு. நான் இன்னைக்கு இந்த மாரி சிரஞ்சிய ஆஃபா கட் பண்ணி அதில வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி டைப்ல புடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நம்ம பெசஞ்சிருக்கிற அந்த பவுடர் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த சிரஞ்சி எடுத்து அதிலிருந்து நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில செய்யல அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி மாரி தெளிச்சு விட்டு, பெசஞ்சு விட்டு திருப்பி அது மாரி பண்ணி பாருங்களேன். சூப்பரா வரும். இன்னொரு டைப்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணிய உருட்டியுமே பெசையலாம். இப்ப பார்க்கும்போது அது ஒரிஜினல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாரியே இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட பொருளோட பிரைஸ் எப்படியும் ஒரு ரூ. 20 இருக்கும். ஆனா வந்திருக்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி 40 பக்கம் வந்திருக்கு. பிடிச்சு வச்சிருக்கிற சாம்பிராணிகள 2லிருந்து 3 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாராயிரும். இன்னைக்கு நான் பத்த வச்சப்ப செவ்வந்தி பூவோட வாசனை சூப்பரா வந்துச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.